ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோகிணி, இந்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஒருத்தவன் வாழ்க்கையில வந்தா இருந்தாங்கிறதே நீ மறந்துரு. அந்த ஃப்ராடு பையன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. அவனை மொத்தமா தலை முழுகடி. மா, என்னால மகேஷ் மாமாவை மறக்க முடியாது. அருண் மாமாவை என்னால மறக்க முடியாது. அவர் என்ன தொட்ட தாலி கட்டிட்டாரு. அவர்தான் என் புருஷன். பேர்ல இருந்து ஊர்ல இருந்து எல்லாத்துலயும் போய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்கான் அந்த ஃப்ராடு. அவன் உனக்கு புருஷனா? இன்னொரு தடவை இந்த வார்த்தைய சொன்ன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். அவன் கட்டின தாலிய கழட்டி எறியாம அவனு புருஷன் வர சொல்லிட்டு இருக்கியா நீ? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு கட்டிங்க போட்டு அந்த கலிவர்தன் கதையை ஒரேடியா முடிச்சிருக்கலாம். கலிவர்தனை ஏப்பாத்திட்டு சொல்ல போனா அந்த ஆளால தான் இவன் ஒரு ஃப்ராடுனே தெரிஞ்சது. நான் அதுக்கு திட்டல. டாப் குக்கு டூப் குக்ல இருந்து ஃபேமஸான ஷெஃப் கூட்டிட்டு வந்து 50 வெரைட்டில ஊரே மணக்க மணக்க சமைச்சு வச்சிருந்தோம். பந்தி போடுறதுக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஒரு வாய் சாப்பிட விடாம பண்ணிட்டானே அந்த படுபாவி. ஆஹா, அந்த பருப்பு பாயசம் அதுலயும் பெருசு பெருசா இருக்குது அந்த குலாப் ஜாமுன். அது என் கண்ணிலே நிக்குது. அம்மா பயப்படு. சும்மா நீ எல்லாம் ஒரு அப்பனையா? நான் இங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். உனக்கு இப்ப பருப்பு பாயசமும் குலாப் ஜாமுனும் இல்லாம போயிடுச்சுதான் வருத்தமா இருக்குல்ல? அதுக்கு இல்ல, இவ்வளவு செலவு பண்ணிட்டு அதுல ஒரு பாயசம் கூட குடிக்காம வந்தது ஒரு ஏக்கம் தான். அதுல முந்திரி திராட்செல்லாம் போட்டது அத பாக்கும்போது எச்சி ஊறுச்சு. ஒரு சொம்புலியாவது ஊத்திட்டு வந்திருக்கலாம். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கொலை வெறில இருக்க எதை எடுத்து அடிப்பேன்னு தெரியாது. போய் எங்கிருந்து. ரங்கு, நீ மாப்பிள்ள மேல இருக்க கோவத்தை என் மேல திருப்புற. அவரு ஃப்ராட் பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, அப்பா சரியா இருந்ததானே பிள்ளைங்க சரியா பிறக்கும். பின்ன உனக்கு பிறந்தது உன்ன மாதிரி தான் இருக்கும். ஆரம்பிச்சிட்டாளா? ரங்கா, நீ கோவப்படுறதுலயோ தேவையில்லாம பேசுறதுலயோ ஒண்ணும் நடக்க போறது இல்ல. கல்யாணம் நடந்ததுதான். இனிமே நாம ஆக வேண்டியதை பத்தி தான் யோசிக்கணும். நம்ம பிள்ளைய பத்தி நாமளே எடுத்தங்க பேசினா அது நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. பா, ஆமா ரங்கநாயகி, மாப்பிள்ளை பையன் பண்ணது தப்புதான். ஆனா அது எல்லாமே ரோகிணி மேல அவர் வச்சிருந்த பெரியத்தினால பண்ணதான் எனக்கு தோணுது. என்னம்மா பேசுற நீ? அவன் யாரு என்னன்னு தெரியாது. ஊரு பேரு வேலை எல்லாமே போய். யாரோ நாடகத்தில் நடிக்கிற 2 பேரை கொண்டு வந்து அப்பனும் ஆத்தாலும் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அவன எனக்கு மருமகன்னு சொல்லி கொண்டாட சொல்றியா? கேக்குறதுக்கு காது கூசுது. அவனை தூக்கி வச்சு ஆடணும்னு நினைக்கிறல? இப்படி ஒருத்தனே எனக்கு மருமகன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. நீ என்னடானா அவன் பாசத்துல பண்ணிட்டான், அன்புல பண்ணிட்டான்னு சப்ப கட்டு கட்டி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவளுக்கு பாட்டியா இல்ல அவனுக்கு பாட்டியா? 2 பேருக்கு தாண்டி பாட்டி. என்ன சொன்ன? 2 பேருக்கும் பாட்டினா எனக்கு புரியல. இதுல என்னடி புரியறதுக்கு இருக்கு? என் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் எனக்கு பேரன் தானே, அதனால சொன்னேன். நான் ஒண்ணு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் பேசல. அவனை பார்த்தா ஒண்ணு கெட்ட மாதிரி தெரியல. நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தது. ஏன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுனால தானே அவனை அவளுக்கு கட்டி வச்சோம். இப்படி பெத்தவங்க விஷயத்துல பொய் சொல்றான்றதுக்காக ஒரேடியா ஒதுக்க வேண்டான்னு சொல்றேன். ஒரேடியா ஒதுக்க வேணாமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு அவனை அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். அப்பா அத்தா பேர் தெரியாத ஒருத்தனை கொன்ன பாவம் எனக்கு வரவே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன? ஏய், சும்மா அம்மா அப்பா இல்லாதவன் கொன்னுடுவேன் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அவ்வளவுதான் உனக்கு. அவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் எனக்கா? அப்ப உனக்கு அவனை பத்தி எல்லாமே தெரியுமா? ஐயோ, அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ? சொல்லுமா, உன்னதான் கேக்குறேன். உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி?
ஏய் நீ என்னடி நான் என்னமோ அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி கேக்குற? அவன் இங்க இருந்தப்போ அவனை நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். இங்க இருந்தப்போ எவ்வளவு ஒழுக்கமா கண்ணியமா நடந்துக்கிட்டான். அதோட ரோஹிணி அவனுக்கு பிடிச்சு போய் எப்படியாவது ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. கிழிச்சா அவ இங்க தங்கி நல்ல வேஷம் போட்டு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சதெல்லாம் மொத்தமா இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போறதுக்கு தான். அவன் நடத்தின நாடகத்தை நம்பி நம்மளும் பேக்கு மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம். கதிர், நீ ஏற்கனவே பெங்களூருக்கு பார்க்க போனது இவனை தாண்டா. நீ நேரா பார்க்க வந்ததும் அவன் திருட்டுத்தனம் எங்க உனக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சிருந்திருக்கான். அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு வந்து நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு பேரை மாத்தி ஊரை மாத்தி அப்பனாத்தால வாடகைக்கு எடுத்துட்டு வந்து மொத்தமா நம்ம எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிட்டான். எனக்கு என்னமோ இதெல்லாம் அவன் தனியா செஞ்ச மாதிரி தெரியல. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தான் தோணுது. ஆமா ரங்கு, நம்மள சாப்பிட விடாம பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச சதியே இருக்குது. அது என்னன்றத கண்டுபிடிக்கிறோம். தோ வந்துடுச்சே இன்னொரு ஃப்ராடு. இந்த ஃப்ராடும் அந்த ஃப்ராடும் சேர்ந்துதான் எல்லா ஃப்ராடு வேலையும் செஞ்சிருப்பாங்க. ரங்கா, ரெண்டு பேரும் கூட்டுதானடி நீங்க? ஆமாண்டி, இவளுக்கு அவன் அண்ணன் தான். என்ன சொன்ன? என்னம்மா சொன்ன? பின்ன என்னடி, அவளும் நம்மள மாதிரி தானே. நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவளும் எப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு நம்ம எல்லாரும் தானே பார்த்தோம். அவளை போய் தப்பா பேசிட்டு இருக்க.